வணக்கம். ஏசி தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஷிரந்தி ராஜபக்ஷவிற்கு பல நூறு கோடியில் சொத்துக்கள், சிஐடிக்கு சென்ற முறைப்பாடு. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பன்னாடுகளிடம் நீதி கோரிய ரவிகரன் எம்பி. தையிட்டி விஹாரை பகுதியை பார்வையிட்ட யாழாயர். தீர்ப்பு வழங்காத வழக்குகள் குறித்து அரசியல் மேடைகளில் பேசுவது வெட்கக்கேடான செயல், நாமல் ராஜபக்ஷ சாடல். இன்று நள்ளிரவு முதல் ரைஸ் பிரியாணி விலை அதிகரிப்பு. கச்சதீவை கோரப்போகும் விஜய் அரசாங்கம், சபையில் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாரியார் சிரந்தி ராஜபக்ஷவிற்கு எதிராக போலி தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், தேர்தலுக்கு முன்னர் ஷிரந்தி ராஜபக்ஷவின் ஆபரணங்கள் பற்றி பேசியவர்கள் இன்றும் அதே வெறுப்பு அரசியலையே முன்னெடுத்து வருகின்றனர். 450 கோடி ரூபாய் பெறுமதியான வீடுகள், 93,000 கோடி சொத்துக்கள் என இமாலய பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற முற்படும் இந்த அரசாங்கம் ஒரு பொய்களின் அரசாங்கம் என்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. ராஜபக்ஷ குடும்பத்தினருக்கு சொந்தமாக ஒரு சட்டவிரோத கட்டடம் இருந்தால் கூட இந்த அரசாங்கம் 1.5 வருடங்கள் சும்மா இருக்காது என்பதை மக்கள் அறிவார்கள். கடந்த காலங்களில் கூறப்பட்ட லம்போகினி கார்கள், தங்க சங்கிலிகள், ராக்கெட்டுகள் என அனைத்துமே அப்பட்டமான பொய்கள் என்பது இன்று நிரூபணமாகியுள்ளது. நாட்டுக்காக உண்மையாக உழைத்த தலைவர்கள் யார் என்பதை மக்கள் தற்போது உணரத் தொடங்கியுள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மக்கள் வைத்திருக்கும் அன்பு மீண்டும் மேலோங்கி வருவதைக் கண்டு அரசாங்கம் அச்சமடைந்துள்ளது. ஏப்ரல் புத்தாண்டு மற்றும் மே தின நிகழ்வுகளில் சிரந்தி ராஜபக்ஷவிற்கு மக்கள் வழங்கிய வரவேற்பு இதனை உறுதிப்படுத்துகிறது. தமது தோல்விகளை மறைக்கவே மீண்டும் ஷிரந்தி ராஜபக்ஷ போன்றவர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் தாக்குதல் நடத்துகின்றது. இவ்வாறான பொய்களுக்கு நீண்ட ஆயுள் கிடையாது என தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் தமிழ் படுகொலை இடம்பெற்று 17 ஆண்டுகள் ஆகியுள்ள போதும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பன்னாடுகளிடம் தமிழின படுகொலைக்கான நீதியை கோரியுள்ளார். அதேவேளை இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியில் இராணுவத்திடம் கையளிக்கப்பட்ட நிலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கிடைக்க வேண்டும் எனவும், சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் கடனிறக்க வகையின்மை சட்டமூலத்தின் 2ஆம் மதிப்பீட்டு விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் விகாரை பகுதியை யாழ்மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பேனாட் ஞான பிரகாசம் ஆண்டகை நேற்று நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். தையிட்டியில் பொதுமக்களின் பூர்வீக நிலங்களை ஆக்கிரமித்து இந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நிலத்தின் உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த விகாரியை அகற்ற தங்களது காணிகளை மீள ஒப்படைக்க வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக உள்ளது. நிலத்தை விடுவிப்பதற்கான முதற்கட்டமாக காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க மாவட்ட நிர்வாகம் பலமுறை முயற்சித்தது. எனினும் அதிகாரிகளின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இல்லை என தெரிவித்து நில உரிமையாளர்கள் எதிர்ப்பு வெளியிட்டதால் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதனால் அப்பகுதியில் தொடர்ந்தும் பதட்டமான சூழலே காணப்படுகிறது. இவ்வாறானதொரு இழுபறி நிலைக்கு மத்தியில் தையிட்டி பகுதியில் நேற்று மாலை விஜயம் செய்த யாழ் ஆயர் விகாரை அமைந்துள்ள பகுதி மற்றும் மக்களின் காணிகளை நேரில் பார்வையிட்டார். மக்களின் நீண்டகால போராட்டம் மற்றும் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்து இதன்போது அவர் கேட்டறிந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்காத வழக்குகள் குறித்து அரசியல் மேடைகளில் கருத்து வெளியிடுவது வெட்கக்கேடான செயல். இது நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நீதிபதிகளின் சுதந்திரமான முடிவெடுக்கும் திறனையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக அமையும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.
களுத்துறை ஹொரணையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், நாட்டில் நிதி அமைச்சின் செயலாளரின் நடவடிக்கைகளால் 80 கோடி ரூபாவிற்கும் அதிகமான தொகை காணாமல் போயுள்ள நிலையில் அது குறித்து அரசாங்கம் எந்தவித அக்கறையும் காட்டாமல் நிதி அமைச்சு, மத்திய வங்கி மற்றும் அரசாங்கம் இதுகுறித்து கவலையின்றி செயற்படுகிறது. டாலரின் பெறுமதி தற்போது அதிகரித்துள்ளதால் ஏற்பட்டிருக்கும் இழப்பு மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். நிலக்கரி கொள்வனவு பிரச்சினை, தனியார் வங்கியில் 13 பில்லியன் ரூபாய் மாயமான சம்பவம், அஞ்சல் திணைக்களம் மற்றும் துறைமுகத்தில் கொள்கலன்கள் காணாமல் போன விவகாரம் உள்ளிட்ட அனைத்திற்கும் ஹேக்கர்களே காரணம் என அரசு விளக்கம் அளிக்கிறது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்காத வழக்குகள் குறித்து அரசியல் மேடைகளில் கருத்து வெளியிடுவது வெட்கக்கேடான செயல். இது நீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நீதிபதிகளின் சுதந்திரமான முடிவெடுக்கும் திறனையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக அமையும் என தெரிவித்தார். நள்ளிரவு முதல் ரைஸ் பிரியாணி மற்றும் நாசிகுரேன் ஆகிய உணவு வகைகளின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் 25 ரூபாவினால் உணவுகளின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்தோடு லாம்ப் எரிவாயுவை பயன்படுத்தி நடத்தப்படும் சிற்றுண்டி சாலைகளில் சாதாரண தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலும் தெரிவித்த ஹர்ஷன ருக்ஷான், சுமார் 25% தொடக்கம் 30% வரையான சிற்றுண்டி சாலைகள் லாம்ப் எரிவாயுவை பயன்படுத்துவதாகவும் தற்போதுள்ள நிலையில் அவர்களால் அந்த எரிவாயுவின் விலையை தாங்கிக் கொள்ள முடியாதுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் லாம்ப் எரிவாயுவை பயன்படுத்தும் சிற்றுண்டி சாலைகளில் ஒரு சாதாரண தேநீர் விலை 5 ரூபாவினாலும் மற்றும் பால் தேநீரின் விலை 10 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் முட்டை ரொட்டி மற்றும் பராட்டாக்களின் விலைகளில் மாற்றம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் தான் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் விளக்கம் அளித்துள்ளார். கச்சதீவுடன் யாழ்ப்பாணத்தையும் தமிழ்நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என தான் கூறியதாக வெளியான செய்திகள் தனது தமிழ் உரையை ஊடகங்கள் சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏற்பட்ட தவறான புரிதல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசாநாயக்கவிற்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் கையெழுத்தானதாக கூறப்படும் 7 ஒப்பந்தங்களை விமர்சிக்கும் நோக்கில் கிண்டலாகவே அக்கருத்துக்களை தான் தெரிவித்ததாக அவர் கூறியுள்ளார். தான் நாட்டை நேசிப்பவன் என்றும் நாட்டை பிரிக்க கோரவில்லை என்றும் வலியுறுத்திய அவர், நான் என் நாட்டை விற்க மாட்டேன், இலங்கையின் நாடு என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் இந்தியாவிற்கு அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்ததால் அந்த ஒப்பந்தங்களை ஆதரிப்பவர்களே மோடியிடம் செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே தான் அவ்வாறு பேசியதாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். கஜேந்திரகுமார் எம்பி தமிழ் கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மீறி ஒருதலைபட்சமாக இடம்பெறும் செயற்பாடுகள் காரணமாக குறித்த கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கான தீர்வு விடயங்களில் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலுக்கு செல்லாமை தொடர்பில் அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழ் மக்களின் தீர்வு விடயங்களில் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என விரும்பி அதற்கான செயற்பாடுகளை கடந்த பிப்ரவரி மாதம் யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டோம். தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள், பொது அமைப்புகள் மற்றும் தமிழ் சட்டத்தரணிகள் சங்கத்திற்கும் குறித்த அழைப்பை விடுத்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழரசு கட்சியும் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையும் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ளாத நிலையில் சட்டத்தரணிகள் பேரவை தாங்கள் கொழும்பில் கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்ய போவதாகவும் அதில் கலந்து கொள்ளுமாறும் தெரிவித்தார்கள். தமிழ் மக்களின் தீர்வு விடயத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் ஒற்றுமையுடன் பயணிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கொழும்பில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஏற்பாடு செய்த கலந்துரையாடலுக்கு சென்றோம். நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சி என்ற வகையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் பிரதிநிதிகள் 3 கலந்து கொள்ளலாம் என முதல் அழைப்பு கிடைத்து சென்றோம். குறித்த கலந்துரையாடலில் தமிழரசுக் கட்சி சுமந்திரன் நிபுணர் குழு சார்பில் 2 அழைப்பதற்கு தீர்மானம் எடுக்க வேண்டும் என பெயர்களை குறிப்பிட்டு அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை. கூட்டத்திற்கான அழைப்பு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் பங்கு பெற்றல் என குறிப்பிடப்பட்டது என தெரிவித்துள்ளார். உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.